எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடங்களை குறித்து தியானிப்பதற்கு முன் ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்து நாம் பாடத்திற்குள் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கிற வேத ஞானிகளை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வேத ஞானிகள் எப்பேற்பட்ட வேத ஞானிகளாம்? வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை கூட இயேசுவை கேள்வி கேட்கவும் முடியவில்லை. அவர்களால் அந்த குழப்பத்தில் இருந்தும் விடுபடவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஏனால் ஆண்டவருடைய கேள்வி அவ்வளவு வித்தியாசமாக இருந்தது. நாம் இன்றைக்கு அந்த 3 நபர்களை குறித்தும், அந்த ஞானிகளிடம் முன்பு இயேசுவானவர் எப்படி பேசினார், நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஞானிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நாம் அதையெல்லாம் கடந்து செல்ல போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதத்தை குறித்த கேள்விகள் வரும்போது அதை எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு நாம் முதலாவது பார்க்க போகிற ஒரு நபரை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், அந்த நபர் வேதத்தை கரைத்து குடித்தவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வேத ஞானிகள் என்று சொல்லலாம் அவர்களை. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பற்றி தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அந்த முதல் நபர் யார் என்று பார்த்தால் வேதபாரகன். இந்த புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகங்களிலும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மனிதர்கள் வருகிறார்கள். இந்த 3 குரூப்பையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக அவர்களை வேறு பிரித்து அவர்கள் யார் என்பதை நமக்கு விளக்கப்படுத்துகிறார். இவர்கள் ஒரு ஆலயத்துக்குள்ளே ஒரு அங்கத்தினராகவும், ஒரு உறுப்பினராகவும், ஒரு அதிகாரத்திலும் வேதத்தை வாசிக்க தெரிந்தவர்களாகவும், வேதத்தை கற்று தெரிந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்று இவர்களை குறித்து வேதம் அப்படி சொன்னாலும் இவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலம் நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது இந்த வேதபாரகன் அப்படின்னு சொல்லி, இந்த வேதபாரகர் சொல்லி ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் இயேசுவிடம் என்ன முதலாவது அவர்கள் யார் என்று தெரிந்து, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் வேதம் சொல்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே நீங்கள் அவர்களை குறித்து நீங்கள் பார்த்தால் வேதம் தெளிவாய் சொல்கிறது. அந்த வேதபாரகன் என்பவன் வேதத்தை கற்று தெரிந்தவன் என்றும் முறையாக கற்றுக்கொண்டவன் என்றும் வேதம் அவர்களை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவர்கள் இயேசுவிடம் ஏன் இவர்கள் தோற்று போனார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கும் பொழுது, இந்த மார்க்கு 3ஆம் அதிகாரம், மத்தேயுவிலே இவர்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில் இவர்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் அங்கே பேசுகிறார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை இயேசு இந்த 4 சுவிசேஷங்களும் சொல்கிறார். இவர்களுக்கு இந்த பிரச்சனை, குழப்பம், அதாவது தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், ஒரு சின்ன வேதத்தின் குழப்பங்களாகட்டும், சுற்றி இருக்க அந்த வேதத்தை கடைப்பிடிக்காமல் நடக்கிற நபர்களை குறித்தும், அந்த மனிதர்கள் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் ஆண்டவரிடத்திலே கேள்விகளாக கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தானப்பா மத்தேயு புஸ்தகத்தில் ஒரு வேதபாரகன் வேதத்தில் கற்றுத் தேறினவன் என்று சொன்னேன், எழுதியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னிடம் எப்படி கேள்வி கேட்கிறீர்கள்? நீங்கள் பிரச்சனை, குழப்பம், போராட்டம் உங்களுக்குள்ளே ஏதாவது வரும்போது, இல்லை மனிதர்களை குறித்து பிரச்சனைகள், குழப்பம் வரும்போது நீங்கள் என்னிடத்தில் வருது. அதற்கு ஆண்டவர் ஒரே பதில் தான் சொல்றாரு, நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லையா? பாருங்கள், இன்றைக்கு அநேக பேர் வேதத்தை கற்று தெரிந்து கொண்டோம் என்று பல பேரை கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லையா? வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட இந்த கேள்வி கேட்க மாட்டீங்களே. அதுதான் நம்ம பைபிள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் கடினமான பகுதி, தொடாத பகுதி, பிரின்சிபல் ஆஃப் பைபிள், இந்த மாதிரி ஒரு 4 விதமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். யாருமே கடினமான பகுதியை நம்ம தொட மாட்டோம். உதாரணத்துக்கு இந்த உன்னத பாட்டு, இதுவெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிக்கிறது கிடையாது. அநேக பேர் உன்னத பாட்டுங்கிற புஸ்தகத்தை தொடவே மாட்டாங்க. ஏன்னா அதை படிக்கும்போது சில பேருடைய ஆவிக்குரிய ரீதியில் படிக்கும்போது உங்களுக்கு பல விடயங்கள் அதில் இருக்குது. தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, நடந்தது இருக்குது, ஆதியாகமம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, நடந்து கொண்டு இருக்கிற காலங்களுக்குரிய எல்லா விளக்கங்களும் உன்னத பாட்டில் இருக்குது. ஆனால் அது யாருமே மேக்சிமம் தொட மாட்டாங்க. அதை ஒரு நாட் டச் சாப்டர்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இந்த ஓய்வு நாள், உண்மையிலே சொல்ல பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமை தான். ஆனால் நமக்கு காலப்போக்கில் எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறது நம்ம அது ஒரு நாள் தியானிப்போம்.
இன்றைக்கு நாம் இந்த பரிசேயர் அடுத்தது 2வது நபர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2வது நபர் யார் தெரியுமா? இவர்கள் தான் வேதத்திலே ஒரு முக்கியமான ஆட்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த மோசேயோட 5 பிரமாணங்கள தவிர வேற எதையும் அவங்க சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. அத மட்டும் தான் நம்புவாங்க. ஆனா இவங்க எப்படிப்பட்ட ஆள்களா? வேதம் சொல்கிறது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசித்தீர்கள் என்றால், இந்த பரிசேயர்கள் வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள், வாசிக்க தெரிந்தவர்கள். இயேசுவின் சீஷர்கள் வயல் வழியா போகும்போது கூட அந்த பயிர்களை கொய்த்து சாப்பிடுகிறார்களே அப்படின்னு சொல்லி, அந்த ஓய்வு நாள்ல இவங்க வேலை செய்தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்துறதுக்காக அந்த இடத்துல வருவாங்க. அதற்கும் ஆண்டவர் சில வசனங்களை எடுத்துக்காட்டி, தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அப்பம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையா? அப்படின்னு கேட்பாரு. அத கேட்டவுடனே அவங்க ஒண்ணுமே பேசாம திரும்பி போயிருவாங்க. இங்கே 2வது வாசிக்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனத்திலே, மறுபடியும் பரிசேயர் வருகிறார்கள். அங்கே கணவன் மனைவி விவாகரத்து பண்ணலாமா? இப்போ மோசேயின் காலத்துல அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இல்லையா? ஒரு கணவன் ஒரு மனைவியை எந்த விதத்தில் தள்ளிவிடலாம், எப்படி பிரிக்கலாம், அதுக்கு விவாகரத்து எப்படி கொடுத்தால் எது விவாகரத்து என்பதை மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் அதற்கு இணையான வசனத்தை ஆண்டவர் அதே இதில் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார். இவங்க யாரு? இந்த மோசையோட பிரமாணத்தை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன வசனத்தை சொல்லுவார்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள்னா, அவர்கள் எல்லாம் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொன்னதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆதியாகமத்திலே இருக்குது. விழாவில் ஆதாமோட விழாவில் எடுத்து தான் ஏவலை படுத்திருப்பார். ஆனால் அதை தான் கேட்குறார் ஆண்டவர், நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். இந்த முதலாம் நபர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? வேதத்தை முறையாக கற்றுக்கொண்ட வேதபாரகர். இந்த 2ஆம் நபரை பாருங்கள், இவர்களும் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் என்று வேதம் இவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் இவர்கள் குறித்து எச்சரிக்கை என்ன கொடுக்குறாரு? இவங்க என்னதான் வேதத்தை கற்று ஒரு புக்கை போல தான் படிச்சிருக்காங்க. ஒரு மனப்பாடம் பண்ண புக்கை போல. இப்போ நம்ம இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த நாங்கள் படிக்கும்போது 6th 1996லேருந்து 2005 வரைக்கும் நாங்களாம் படிக்கும்போது வாக்காட் பியூட்டிஃபுல்னா 2006ல் நினைக்கிறேன். 2006ஆம் வருஷம் படிக்கும்போது இந்த வாக்காட் பியூட்டிஃபுல்லே 100 தடவை எழுத சொல்லுவார். மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி படித்தவங்களா இருப்பாங்க நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா, புரிஞ்சு படிங்கப்பா, இந்த இதுக்கு இங்கே விளக்கம் இருக்குப்பா, அங்கே போய் படிங்க இருக்குது. அப்படிதான் சொல்லுத மாதிரி இருக்குது வேத வசனத்தை பார்க்கும்போது. அவங்கள குறித்து ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொல்லும் போதுனா நான் அதை நினைச்சும்போது எனக்கு என்னையே அறியாமல் சிரிப்பு வரும். இப்போ நாம் இந்த 2 நபர்கள் குறித்து நாம் பார்த்த பொழுது, இவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? வேதத்தை நன்கு கற்று தெரிந்தவர்கள் என்று நாம் பார்த்தோம். 2ஆம் நபர் 5 ஆகமங்களை, மோசேயின் 5 ஆகமங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள்? வேற இதுவே கிடையாது, மோசேயின் ஆகமங்கள் மட்டும்தான் சொல்லி அதை பிடித்துக்கொண்டு அதையும் முறையாக கற்றுக்கொண்ட நபர்கள் தான். ஆனால் உலக மனிதர்களாகிய கிறிஸ்தவராகிய நமக்கு எப்படிப்பட்ட வேதாகமத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது வேதாகமம் நமக்கும் அதாவது வேதாகமத்திற்குள்ளே என்ன எழுதி இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். எது வேதாகமம் என்பது வித்தியாசம் தெரிய வேண்டும். இந்த 2ம் தெரிந்துவிட்டால் இந்த ஆண்டவர் இது பரிசேயர் வேதபாரகர்களை குறித்து கேள்விகளை கேட்கிறார்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை என்று. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வரக்கூடிய காரியம். எது வேதாகமம் என்பது தெரிய வேண்டும். வேதாகமத்திற்குள்ளே என்ன எழுதியிருக்கிறது என்பது தெரிய வேண்டும். இந்த 2ம் தெரிந்துவிட்ட அந்த பரிசேயர்கள் வேதபாரகர்களை எல்லாம் நாம் எளிதாக ஆண்டவரைப் போல நாம் கேள்விகளை கேட்கும்போது நாம் பதில் சொல்ல முடியும். இந்த we should not know what is the Bible. அதுபோல் இந்த we should know what is in biblical. இந்த கடைசியாக நாம் இன்னொரு 2 நபர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே 3 நபர்கள் வருகிறார்கள். ஆனால் 4 சுவிசேஷத்துக்குள்ளே இந்த 3 நபர்களை குறித்து நாம் அதிகமாய் பார்க்க முடியும். ஆனால் கடைசியாக இன்னொரு புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு நபர்களும் வருகிறார்கள். அவர்களை குறித்தும் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இப்போ முதலாவது 2 நபர்களை குறித்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைத்தது அல்லவா? இந்த வேதபாரகர் எப்படிப்பட்டவர்கள்? தனக்கு பிரச்சனை குழப்பம் வரும்போது ஆண்டவரிடத்தில் போய் கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதை வேத வசனங்களின் மூலம் நாம் பார்த்தோம். அவர்கள் எப்படிப்பட்ட வேதபாரகர் என்பதையும் வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். இந்த பரிசேயரும் எப்படிப்பட்டவர்கள்? எந்த ஆகமத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள்?
அவர்கள் வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள் என்பதையும் நாம் வசனங்களின் மூலம் விளக்கிக் கொண்டோம். கடைசியாக அவர்கள் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டபொழுதும் ஆண்டவர் அவர்களுக்கு பதில்களை கொடுத்தார் என்பதையும் நாம் இதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். கடைசியாக இந்த சாதுசேயர்கள் ஒரு கூட்டம் உண்டு. இவர்கள் குறித்து நாம் இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், இவர்கள் தோன்றினது, தெரிந்தது இதெல்லாம் பார்க்கணும்னா அது ஒரு பெரிய பாடமாக போகும். நம்ம அதை ஒரு காலத்தில் நம் நேரம் வரும்போது நம்ம அதை விரிவாக இவர்கள் எப்படி தோன்றினார்கள், யோவான் காலத்தில் எப்படி பிரிந்திருந்தார்கள், ஏன் இவர்களுக்கு தனித்தனியாக வேதபாரகன், பரிசேயர், சாதுசேயர் என்று பிரித்தார்கள் என்பதை நாம் வருகிற காலங்களில் விளக்கமாக தியானிப்போம். இந்த சாதுசேயர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்து விடுவோமா? மார்க்கு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை, இவர்கள் உயிர் தெழுதல் இல்லை என்று சாதிப்பவர்கள், இவர்களும் வேதத்தை கற்று நன்றாக அறிந்தவர்கள். அதாவது இந்த சாதுசேயரை பார்த்து இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையை அறியவில்லையா என்று கேட்கிறார். அதாவது தேவ வார்த்தை எதனால் அருளப்பட்டது? தேவ ஆவியினால். அப்போ நம்ம யோவான் 1:1 நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்த, வார்த்தை தேவன் இருந்த, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். இப்படி நாம் ஒவ்வொரு காரியங்களும் எளிதான காரியங்களாக இருக்கும்போது அவர்கள் மட்டும் வேதத்தை கற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் உயர்த்தெழுதல் மட்டும் இல்லை என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்ல முடியும்? எலியாவின் காலத்தில் அந்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பவில்லையா எலியா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை அறகுறையா படிச்சவங்க எப்படி இருப்பாங்க? இந்த அறகுறையா டாக்டருக்கு படித்தவன் டாக்டராக ஒரு ஆஸ்பத்திரியில் உட்காந்து என்ன நடக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சது. போகிற பேஷண்ட்டு காலி. அதனால் இந்த வேதத்தை அறகுறையாக படிக்கிறதுனாலையோ இல்லை ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானிக்கிறதுனாலையோ நமக்கு எந்த பயனும் இல்லை. ஆவிக்குரிய ரீதியிலே நம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியின் மூலியமாக நம்ம படிக்கும்போது கிடைக்காத, ஒரு மனுஷனுக்கு கிடைக்காத விளக்கங்கள் கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். இன்றைக்கு அறகுறையாக டாக்டருக்கு படித்தா டாக்டருக்கு ஆபத்து இல்லை, போகிற பேஷண்ட்டுக்கு தான் ஆபத்து. அதனால் வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக இந்த ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் தான் யாரென்றால் இப்போ இருக்கிற இந்த உலகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள். இவர்கள் எல்லாம் யார்? கிறிஸ்துவுக்கு முன்னே உள்ள இந்த பழைய ஏற்பாடுகளை வைத்துக்கொண்டு இயேசுவோடு வழக்காடினவர்கள், கேள்விகளை கேட்டவர்கள், அது இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்த நபர்கள். ஆனால் இவர்கள் யார் என்றால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு வந்த ஒரு கூட்டம், ஒரு சபை என்று சொல்லலாம். கொரிந்தியர் சபை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை தியானித்தால் இவர்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களை குறை சொல்லுகிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள் என்று வேதம் இவர்களை குறித்து சொல்கிறது. ஏனென்றால் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பவுலானவர் இவர்களை குறித்து அநேக கேள்விகளை கேட்கிறார். அப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு அழகாக ஒரு உவமையை சொல்வார். பழைய ஏற்பாட்டிலே இந்த உபாகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வயலிலே உழுகிற மாட்டை வாயை கட்டுவாயாக என்று கேட்ட பொழுது அங்கே அது மாட்டை குறித்து ஆண்டவர் கவலைப்படுகிறாரோ என்று கேட்பார். ஆண்டவர் மாட்டை குறித்து கவலைப்படவில்லை, உழுகிறவனையும் வானத்தை நோக்கி பார்க்கிறவனையும் தான் ஆண்டவர் பார்க்கிறாரே தவிர அதற்காக தான் வாயை கட்டி மாட்டை உழு என்று சொல்கிறார். உங்களுக்கு அந்த அர்த்தம் இப்போ உள்ள ஆட்களுக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் இந்த விவசாயம் பண்ணுற மாட்டை வைத்து உழுத நபர்கள்கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கத்தை அவர்கள் கூறுவார்கள். ஏன் உழுகிற மாட்டை வாயை கட்டுவாயே என்று அவர்களை கேட்டு பாருங்கள், அதற்கான விளக்கத்தை அவர்கள் கூறுவார்கள். அதற்கு நாம் வேதத்தின் மூலியமாக ஒரு உதாரணத்தை பார்த்து விடுவோம். வேதத்தின் மூலியமாக அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவன் குழப்பத்தில் இருந்து விடுபடுவான். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்து இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க,
எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து, விஷத்த குடிச்சா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரே பிரச்சனை மட்டும் தான், அடக்கிறது மட்டும்தான், அடக்கம் பண்ண முடியும். அதெல்லாம் கிடையாது, தப்பு. அந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்பு தெரியுமா? உனக்குள்ள இருக்க பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய பண கஷ்டங்கள், நோய், வாழ்க்கையில கஷ்டங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் 1008 பிரச்சனை. இப்படி இருக்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ இரவும் பகலும் வேதத்தை வாசி. எல்லா குழப்பத்துல இருந்தும், அதை உன்னோட வேதத்துக்குள்ள இருக்கிற குழப்பத்துல இருந்தும், உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் இருந்தும் ஆண்டவர் விடுதலை அளிப்பார். இந்த பாரிசேயர், சாதுசேயர், இந்த குறைந்தர்களை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை, அவர்களுக்கு பதில் கூறினார். ஏன் பதில் கூற வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்று தேறிவிட்டோம், நமக்கு எல்லாரையும் கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது, தன்னை மிஞ்சி கேள்வி கேட்க இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்ற ஒரு தனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியாக இருந்தபடினால அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் பிடிக்காது. இந்த பரிசேயர்கள் சாதுசேயர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சாதுசேயர்கள் பரிசேயர்களும் ஒரே போல இருப்பார்கள். ஆனால் இவர்கள் கொஞ்சம் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற வித்தியாசம் வரும். ஆலயத்துக்குள்ளே இவர்களுக்குள்ளே விதிமுறைகளும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அன்றும் இன்றும் என்றும் மாறாது. மனிதன் இப்படித்தான் பிரிவினையாக இன்றைக்கு நாம் பிரிந்து கிடைக்கிறோமே, அந்த சபை, இந்த சபை, எந்த சபைன்னு. எந்த மனிதருக்குள்ளேயாவது வேதம் இருக்கிறதா? வேதத்துக்குள்ள வாக்கியங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு யார இடத்துலாவது கேள்வி கேட்டால், வேதத்தை குறித்து கேள்வி கேட்டால், யாருக்கு எத்தனை பேருக்கு பதில் கூற முடியும்? நாத்திக பதில்கள் தான் அனைவரும் கூறுகிறார்கள். ஆண்டவரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் சரி, அதற்கு ஆப்போசிட்டான வசனங்கள். இப்போ நான் யாருக்கிட்டையாவது போய், தம்பி கிறிஸ்தவம் இப்படிப்பட்டது, வார்த்தை தான் கடவுள், இப்படி நான் போய் சொல்லும்போது அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? முதலில் உன் கண்ணில் இருக்கும் தூசியை எடுத்து போடு, அதற்கப்புறம் நீ வசனத்தினால் அவர் திருப்பி அடிக்கிறார். இது எங்களோட சபைக்குள்ளே நடந்திருக்கு. நான் யோசிப்பேன், ஒரு கிறிஸ்தவனை வழி நடத்தக்கூடியவன் ஒன்று தகுதி உள்ளவனாக இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்தவனை வழி நடத்தக்கூடாது. ஏன்னா ஒருவனை குற்றப்படுத்தி ஒருவனை சொல்றது எவனுக்கும் பிடிக்காது. இது சீசர்களே ஒரு உதாரணம். தனக்குள் எவன் பெரியவன் என்று இயேசு கிட்ட நின்று அவர் கூட நிற்கிறதுக்கு தகுதி உள்ள யாருன்னு சொல்லி இப்படி வழக்காடுவான். ஆனால் கடைசியில் ஒருத்தரும் கூட இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன நேரத்தில் எந்த விதத்திலையும் நாம கிறிஸ்தவர்களால் ஒருவருக்குள்ளே ஒருத்தர் அன்னோனியமும் அந்த சிநேகமும் இல்லாத போது நம்மளுடைய இருதயத்திலும் அந்த அன்பு இல்லை என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மனிதர்களாகிய நமக்கு வேதத்திலே என்ன எழுதியிருக்கிறது என்பது தெரிய வேண்டும். அது எது வேதகம் என்பது முதலாவது தெரிந்துவிட்டால், எது சபை, எது ஆவிக்குரிய வாழ்க்கை, யார் கிறிஸ்தவர்கள் என்பது நமக்கு ஆண்டவரை காண்பித்துக் கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்துக்கு செல்வதாலும், வேதத்தை வாசிப்பதனாலும், ஜெபம் செய்வதனாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விவசாய நிலம் இருக்கிறது. அதை உழுது, அதில் விதை விதைத்து, வானத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக மழையை பொழிந்து அந்த விவசாயத்தை செழிக்க செய்தால் அந்த விவசாயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் ஒளிகிற மாட்டை குறித்து கவலைப்படவில்லை. மாட்டை குறித்து ஆண்டவர் கவலைப்படவில்லை, மனிதனை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் கவலை எல்லாத்துக்கும் உண்டு. ஆண்டவர் உதாரணமாக கூட ஒரு வசனத்தை சொல்வார். காக்கை கூட்டம் பாருங்கள், குருவிகள் அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, ஆனால் அவர்களையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவரை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்வார். ஆண்டவரோட இடத்துல நீங்கள் எல்லாருமே விசேஷித்தவர்கள். அதனால் தைரியமாக நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் அடுத்த காரியங்களை செய்து கொண்டிருப்போம். அதிகமாக வேதத்தை தியானிங்க, ஆண்டவரோடு இணைந்திருப்போம். இன்னும் நம்ம அதிகமான வேத வசனங்களை தியானிக்கிறதுக்கு எங்களோட இன்னும் சேர்ந்து இந்த சேனலோட சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றையோட வேத பாடமும் முடிஞ்சுது. நம்ம கடைசியாக அது மொத்தமாக ஒரே இடத்துல சொல்லுவோம். இதற்கான முழு பாடத்தோட தலைப்பு என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? இந்த பரிசேயர், சாதுசேயர், வேத பாரகரை போல இல்லாமல், இந்த கொரிந்தியர்களை போல குறை சொல்லாமல், நான் வேதத்தை கற்று தேறினவன், நான் வேதத்தை நன்கு அறிந்தவன், நான் குறை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படிப்பட்டதான குறைகளை நாம் சொல்லக்கூடாது என்பதை வேதம் நமக்கு இந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயர்களும் இந்த வேத பாரகன் சாதுசேயர்களைப் போல நாம் வாழாமல் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இருக்கிற பரிசேயர் சாதுசேயர்கள், இந்த சாதுசேயர்கள்லாம் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள். அதாவது ஆண்டவரை வச்சு வேஷம் போடுற மனிதர்களை, ஆண்டவர் அல்லாத எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆண்டவரை அல்லாத காரியங்களை செய்கிற மனிதர்களை குறித்து நான் சொல்கிறேன். எச்சரிக்கையாக இருங்கள். தேவனோடு இருந்து வேதத்தை தியானிப்போம். வருகிற காலங்களில் இன்னும் அதிகமான வேத பாடங்களை கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இந்த பாடம் நிறைவடைகிறது. நாளைக்கு அடுத்த பாடத்தில் ஒரு புதிய படத்தில் உங்களை சந்தித்து நாம் மேலும் மேலும் அவங்களுடைய வார்த்தையில் வளருவோம். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.